மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்திற்காக அண்ணா நகர் வளைவில் இருந்து சாந்தி காலனி வரை இருக்கும் குடிசை பகுதிகளை அகற்றுவதை கண்டித்து அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன் வீட்டின் அருகில் அமர்ந்து பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். வணக்கம் சுபா. சென்னை அண்ணா நகரில் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டினை பொதுமக்கள் மீண்டும் முற்றுகையிட்டுள்ளனர். அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மோகன் வீட்டின் அருகில் பொதுமக்கள் அமர்ந்து தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்திற்காக அண்ணா நகர் வளைவில் இருந்து சாந்தி காலனி வரை இருக்கும் குடிசை பகுதிகளை அகற்றுவதை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர். மதுரவாயில் இருந்து சென்னை துறைமுகம் வரை பறக்கும் சாலை திட்டம் மீண்டும் துவங்கப்பட்டுள்ளது. மதுரவாயில் இருந்து NSK நகர் வழியாக அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வழியாக மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் அண்ணா நகரில் இருந்து பறக்கும் சாலை செல்வதற்காக சர்வீஸ் சாலை அமைப்பதற்காக அண்ணா நகர் வளைவில் இருந்து சாந்தி காலனி வரை இருக்கக்கூடிய கூவமாற்று கால்வாய் ஓரம் வசித்து கடந்த 70 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளை முன்னறிவிப்பின்றி அகற்ற முயற்சி செய்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி அண்ணா நகர் திமுக எம்எல்ஏ மோகனின் வீட்டை தற்போது முற்றுகையிட்டு அங்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் திமுக எம்எல்ஏ மோகன் பொதுமக்களை சந்திக்காமல் வீட்டுக்குள்ளே இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் சென்னை அமைந்தகரை காவல் நிலையம் எதிரே பாதிக்கப்பட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சாலையில் அமர்ந்து தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 70 ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வரும் எங்களை அகற்றக்கூடாது என்றும் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்தை வேறு பகுதியில் அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதே பிரச்சனைக்காக நேற்று இரவு பொதுமக்கள் அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் அவர்களின் வீட்டினை முற்றுகையிட்டதும் குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.